வணக்கம். அரசியலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போமா? முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய மகளும் தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் சகோதரியும் ஆகிய கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் போட்டிடுறாங்க. இதனால் அந்த மக்களவை தொகுதி ரொம்பவும் ஒரு பிஸியாக போயிட்டுருக்கு. இந்த தூத்துக்குடி மக்களவை தொகுதி 2009ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக உருவாக்கப்பட்டிருக்கு. திருச்செந்தூர், திருநெல்வேலி, சாத்தூர் ஆகிய மக்களவை தொகுதியிலிருந்து இந்த தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் மட்டும் தனியாக பிரிக்கப்பட்டு தூத்துக்குடி தொகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் சந்தித்த 3 தேர்தல்களில் திமுக 2 முறையும் அதிமுக 1 முறையும் வென்றிருக்கு. 2009ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுகவும் 2014ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுகவும் வெற்றி பெற்றாங்க. லாஸ்ட்டாக நடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் அப்போதைக்கு இருந்த பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் கனிமொழி எதிர்த்து போட்டிட்டார். அந்த எலெக்ஷனில் 3,47,209 வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றாங்க. தற்போது 2வது முறையாக கனிமொழி தூத்துக்குடியில் களம் பார்க்க இருக்கிறாரு. அவங்கள எதிர்த்து அதிமுக சார்பிலும் சிவசாமி, வேலுசாமி, பாஜக கூட்டணியில் தமாக சார்பில் விஜயசீலன் அவர்களும் ருவீனா ரூஜன் ஆகியவங்களும் போட்டியிட இருக்காங்க. கடந்த முறை இருந்த அதே கூட்டணி பலத்தோடு கனிமொழி களத்தில் இருக்கிறாரு. அதாவது தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதியில் 4 திமுகவும் 1 காங்கிரஸும் 5 தொகுதிகள் திமுக கூட்டணி வசமே இருக்குது. கோவில்பட்டி மட்டுமே அதிமுக வசம் இருக்கிறது. தற்போது 2வது முறையாக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு கனிமொழி அவர்கள் போட்டி போட இருக்காங்க. இதற்காக மாநில அமைச்சர்கள்லாம் பணியாற்றி வராங்க. கடந்த தேர்தலின் போது தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்கென தனியாக ஒரு தேர்தல் அறிக்கையை கனிமொழி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அதில் கூறப்பட்ட பல வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றியிருப்பதாகவே அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுக சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிமுகவுக்கு இன்று இருக்கும் பலமான ஓட்டு வங்கி, அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு மீதான அதிருப்தி ஆகியவை தங்களுடைய கட்சிக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மத்தியில் நிலையான ஒரு ஆட்சியை விரும்பக்கூடிய மக்கள் அதிகமாக பேர் அங்கே இருக்காங்க. அதனுடைய அவங்களுடைய வாக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாஜகவினர் நம்புகிறாங்க. தூத்துக்குடியில் வாக்காளர் விகிதாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்துக்கள் 72%, கிறிஸ்தவர்கள் 21% பேரும், முஸ்லீம்கள் 7% பேரும் இருக்காங்க. அதே நேரத்தில் ஜாதிய ரீதியாக எடுத்துக்கிட்டால் நாடார் சமூகத்தினர் 25%, ஆதி திராவிடர் வகுப்பினர் 21.5%, தேவர் சமூகத்தினர் 10%, நாயக்கர் சமூகத்தினர் 7%, பிள்ளையார் மற்ற ஜாதியினர் சமூகத்தினர் இவர்கள்லாம் ஒரு 5% இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 3%, அருந்ததியர் சமூகத்தினர் 2.5%, ஆசாரி சமூகத்தினர் 2%, இதர பிரிவினர்னு பார்க்கும்போது 14% இருக்காங்க. இந்த வேட்புமனு தாக்கல் முடிந்து பிரச்சாரம் அதிகமாக சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. 4 முனை போட்டி நிலவினாலும் 2 கழகங்களும் இடையான போட்டி தான் தீவிரமாக இருக்குது. இந்த வேட்பாளர்களோட பிரச்சாரத்தை 14,48,179 வாக்காளர்களும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வராங்க. இந்த நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தூத்துக்குடி தொகுதியில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ரயில் சேவைகள் தூத்துக்குடி பின்தங்கியிருக்கு. சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத தொழிற்சாலைகள் வரணும். தூத்துக்குடி நகரில் போக்குவரத்து நெருக்கடியை தீர்க்கணும். மேம்பாலம், சுரங்கப்பாதைகள் தேவைப்படுது. கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்கணும். புதியம்புத்தூரில் ஆயத்த ஆடை பூங்கா அமைக்கணும். திருச்செந்தூரில் பக்தர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தணும். தாமிரபரணி பாசன குளங்களை தூர்வாரி சீரமைக்கணும். இப்படி போன்ற பல கோரிக்கைகளை மக்கள் முன்வச்சு இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு தான் தெரியும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.